நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா? அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் நிறையா ஸ்கீம் இருக்குது. அதில் மொத்தம் 5 ஸ்கீம் பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னாக்கி ரெக்யூர்மெண்ட் டெபாசிட், 2வது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், 3வது சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், 4வது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம், 5 ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் ரெக்யூரிங் டெபாசிட் ஸ்கீம்ங்கிறது மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம செலுத்திகிட்டே இருக்கணும் 5 வருஷத்துக்கு. இந்த ஸ்கீம் 5 வருஷத்துக்கு 5 வருஷம் முடிவில் நம்ம செலுத்திய அமௌண்ட்டும் அது கூட அவங்க 6.7% வட்டியும் போட்டு நமக்கு அந்த காசை தருவாங்க 5 வருஷம் முடிவில். இதுக்கு இந்த மாதம் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டு 10 ரூபாயிலிருந்து நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ ரூபாய்னாலும் கட்டிக்கலாம். 2வது ஸ்கீம் எப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் 7.4% வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம லம்பா அமௌண்ட் முதல்ல டெபாசிட் பண்ணிடணும். இப்போ தனிநபர் மட்டுமே டெபாசிட் பண்ண போயிருந்தோம் அப்படின்னாக்கி தனிநபருக்கு மட்டும் 9 லட்சம். இப்போ ஜாயினில் போய் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா 15 லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நம்ம 9 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனோம்னா அதுக்குள்ள வட்டி 7.4% வட்டி நமக்கு மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 3வது ஸ்கீம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓப்பன் பண்ணலாம். இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கு 8.2% வட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 5 இயர்ஸ்க்கு போடும்போது வருஷத்துக்கு 4 வாட்டி இவங்க வட்டியை நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது 60 வயசுக்கு மேலே இருந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இப்போ 2 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா அதை வருஷத்துக்கு 4 வாட்டி வட்டி தருவாங்க. அப்படி வருஷத்துக்கு 4 வாட்டி வட்டி தரும்போது நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். 4வது என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னாக்கி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். இதில் 7.7% வட்டி கொடுக்குறாங்க. இதில் ஆரம்ப டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபா. 1000 ரூபாயிலேருந்து நம்ம எத்தனை ரூபா வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கு 5 வருஷம் கழித்து நம்ம கட்டின அமௌண்ட்டும் அதுக்குள்ள வட்டியும் நமக்கு சேர்த்து தருவாங்க. 5வது இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இதில் வட்டி 6.7லேருந்து 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம லம்பாக ஒரு அமௌண்ட்டை முதல்ல டெபாசிட் பண்ணிடணும். அதை 5 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் வட்டியையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா 6.7% போட்டு வட்டி தருவாங்க. அது ஒரு 3 லட்சம் சேர்ந்துருக்கும். ஆக மொத்தம் 13 லட்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 வருஷம் கழித்து. இது 5 ஸ்கீமுமே 5 வருஷம்தான் மினிமம். சில ஸ்கீம்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கட்ட வேண்டி இருக்கும். இந்த 5 ஸ்கீம்லையும் 5 வருஷம்தான் நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம திரும்பவும் வட்டியோட இந்த காசை மீட்டெடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பாதுகாப்பானதாகவும் இருக்கும், நமக்கு வட்டியும் கிடைக்கும் அதிகபட்சமாக. அதனால் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்களும் போய் கேட்டு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.